Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 32 pressure foot setsல உள்ள fringe foot அத பத்தி தான் பார்க்க போறோம். வந்து automatic zigzag machines வச்சிருந்தீங்க அப்படினா இந்த pressure foot sets வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அத செக் பண்ணிக்கோங்க. 32 foot setல உள்ள மத்த foots பத்தியும் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ற ஸ்டிச் மேஜிக் மிஷின்ஸ்ல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு டெமோ வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அது எல்லாமே வந்து நம்ம சேனல்ல ஸ்டிச் மேஜிக் அப்படினு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஃபுட் வீடியோ அதுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ற மிஷின்ஸ் பத்தின வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படினா கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃப்ரிஞ்ச் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து எம்ப்ராய்டரி பண்றதுக்காக டிசைன் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். இது வந்து இந்த பிரஷர் ஃபுட் செட்ல செகண்ட் ரோல லாஸ்டா இருக்கும். இந்த ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். இதுல நம்ம ஏற்கனவே பார்த்த பிரைடிங் ஃபுட் மாதிரி மேல இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோல நம்ம எப்படி பிளேட் அட்ஜஸ்ட் பண்ணுமோ இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரி இதுலயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த பிளேட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகுது. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவைடர் மாதிரி இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கரெக்டா நமக்கு நீடிலோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு. இதுவே ஃப்ரண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸ்லைடு மாதிரி இருக்கு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா எம்ப்ராய்டரி பண்றதுக்காக அதை மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து இந்த மாதிரி 3 விதமா டிஃப்ரெண்ட் டிசைன்ல வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். இது மாதிரி எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்லைன்ல நமக்கு அந்த லோடிங் ஸ்டிச் எல்லாம் நம்ம வந்து போடுவோம்ல அந்த மாதிரி போடுறதுக்கு. செகண்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐலாஷ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு கண்ணுல எல்லாம் வந்து முடி எப்படி வந்து தூக்கிட்டு இருக்கோ அதுலயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபேப்ரிக்ல நமக்கு டிசைன் பண்ணணும்னா இந்த மாதிரி லூப்பா இருக்கிற மாதிரி துணியில இருந்து நூல் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எஃபெக்ட்ல நம்ம வந்து பண்ணலாம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன மாதிரி அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இந்த ஃபுட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நார்மல் ஜிக்ஸாக் ஃபுட்டை எடுத்துட்டு இந்த ஃபுட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுட்ல வந்து சென்டர்ல அந்த பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நம்ம வந்து நீடில்ல வந்து அடிபடாத அளவுக்கு நம்ம வந்து கரெக்டா வந்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் தைக்க ஆரம்பிக்கணும். செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டா உங்க மிஷினுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ற ஸ்டிச் மேஜிக் மிஷின்ல த்ரெட் டென்ஷன் வந்து ஃபுல்லா லூஸ் பண்ணிக்கிறேன். உங்க மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் த்ரெட் டென்ஷன் வந்து ஃபுல்லா வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. நான் 0ல வச்சிருக்கேன். த்ரெட் டென்ஷன் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த ஸ்டிச் வந்து கரெக்டா வரும். இந்த ஃபுட் யூஸ் பண்ணும்போது ஜிக்ஸாக் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எந்த டிசைன் ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ண முடியாது. ஜிக்ஸாக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்டர்ல இருக்கிற அந்த பிளேட்னால தான் நம்ம வந்து ஜிக்ஸாக் மட்டும் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஸ்டிச்சோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எந்த அளவுக்கு பக்கத்துல போடுவோமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. லென்த் வந்து நான் 1ல வச்சிருக்கேன். அதாவது இருக்கிறதுலே கம்மியான ஸ்டிச் லென்த் உங்க மிஷின்ல எவ்வளவு இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஸ்டிச்சோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 5ல தான் வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு நடுவுல இருக்கிற அந்த பிளேட்ல வந்து ஊசி வந்து தட்டாம இருக்கும். ஸ்டிச் வித் வந்து லாஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ற மிஷின்ல 5 இருக்கு. நான் 5 செட் பண்ணிருக்கேன். வந்து அகலமா வேணாம் 3ல வச்சு ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபுட்ல வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்திருந்தாங்கல்ல அதை லூஸ் பண்ணி அந்த பிளேட்டை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வந்து 3 வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்க. எந்த ஸ்டிச் போட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீடில்ல வந்து அந்த பிளேட் வந்து டச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீடில் கண்டிப்பா பிரேக் ஆக தான் செய்யும். ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் போட்டிருக்கேன்ல இது வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து அவுட்லைன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். இந்த டிசைன் பேட்ச் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதோட அவுட்லைன்ஸ்ல இந்த டிசைன் போட்டு நீங்க வந்து அந்த அவுட்லைன் வந்து நல்லா 3D எஃபெக்ட்ல எம்போஸ்டா நமக்கு வந்து காட்டுறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே வந்து கொஞ்சம் திக்கான கிளாத்ல வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 2 லேயர் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா கிளாத்துக்கு அடியில நீங்க வந்து நம்ம கேன்வாஸ் பேப்பர்லாம் வைக்கிறோம்ல சுடிதாருக்கு நெக் லைன் திருப்புறதுக்கு அந்த கேன்வாஸ் பேப்பரை வந்து கிளாத்ல நீங்க எந்த கிளாத்ல டிசைன் பண்ண போறீங்களோ அதுல வந்து வச்சு அயன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிசைன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அதோட அந்த பினிஷிங் வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. வெறும் ஒரு லேயர் கிளாத் உள்ள விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி வந்து சுருங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம த்ரெட் டென்ஷன் வந்து நம்ம ஃபுல்லா வந்து 0ல வச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் திக்கான கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டபுள் லேயரா கிளாத் எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து துணியை 2ஆ மடிச்சு இதுல வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். துணியை வந்து ஃபுட்டுக்கு அடியில வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து டைரக்டா ஸ்டிச் பண்ணாம நடுவுல இருக்கிற பிளேட்ல வந்து நமக்கு வந்து இந்த நீடில் டச் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். அந்த பிளேட்டுக்கு 2 பக்கமும் நமக்கு நூல் வந்து நல்லா லூஸா வந்து இந்த மாதிரி தச்சுக்கிட்டே வரும். நீடில் வந்து கரெக்டா பிரேக் ஆகாம இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க ஃபாஸ்டா தைக்க ஆரம்பிக்கலாம்.
இப்போ எனக்கு கரெக்டா ஸ்டிச்சஸ் விழுகுது ரெண்டு பக்கமும். நம்ம தச்ச அந்த நூல்லாம் வந்து பின்பக்கம் அப்படி வந்துகிட்டே இருக்கும். நம்ம நார்மல் ஸ்டிச்சிங் மாதிரி இருக்காது. மேல இருக்கிற துணிக்கு மேல இருக்கிற நூல் வந்து துணியோட ஒட்டாம கொஞ்சம் தூக்குன மாதிரி தான் இருக்கும். இப்ப தச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பின்பக்கம் வந்து நம்ம பாபின்ல வந்து என்ன நூல் போட்டிருக்கோமோ அது வந்து சென்டர்ல இந்த மாதிரி இருக்கும். தெரியணுன்றதுக்காக வேற வேற கலர் த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதுல வந்து தச்சு காமிச்சிருக்கேன். நீங்க வந்து யூஸ் பண்ற டிசைன்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து த்ரெட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஏதாவது சின்னதா வந்து அனிமல் டிசைன் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு ஃபிளவர் டிசைன் பேட்ச் ஒர்க் பண்றீங்க, எம்ப்ராய்டரி பண்றீங்க அப்படின்னா அதோட அவுட்லைன்ஸ்க்கு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்க வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பிக்சர் ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கூட நீங்க கர்வ் லைன்ல எல்லாம் கூட போட்டு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். கர்வ் லைன் அதுக்கப்புறம் ஃபிளவர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மேக் பண்ணும்போது அந்த நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்றோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ணிருக்க பிளேஸை வந்து கரெக்டா வந்து ரவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு இதே மாதிரி ஒரு எஃபெக்ட்ல அழகா நம்ம மிஷின்லயே வந்து எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்து போட முடியும். நான் ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க வந்து கர்வ் லைன் அதுக்கப்புறம் டிசைன்ஸ் ஏதாவது போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதுல செகண்ட் டிசைன் இருக்குல்ல, அது வந்து பார்க்கலாம். அதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அதே ஸ்டிச் தான் வந்து போட்டு விட போறோம். ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் இப்போ இதோட பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாபின் த்ரெட் வந்து நடுவுல இருக்கு இல்லையா, இதுல லெஃப்ட் இல்லைன்னா ரைட் ஏதாவது ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட போறோம். ஜிக்ஸாக் இல்லாம ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட போறோம். இதுல இப்ப நான் வந்து ரைட் சைடு வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைடு வந்து நமக்கு லூப் மாதிரி வேணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல நீங்க வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்ப நான் ரைட் சைட் போடுறேன் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல வந்து லூப் லூப்பா நமக்கு வந்து அந்த நூல் வந்து வரும். நீங்க லெஃப்ட் சைட் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா ரைட் சைட்ல வந்து லூப் மாதிரி தூக்கிட்டே வரும். ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடுறதுக்கு கண்டிப்பா இந்த ஃபுட்டை எடுத்துட்டு நார்மல் ப்ரெஷர் ஃபுட் தான் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம ஸ்டிச் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் ஸ்டிச் மாத்திக்கேன். ஸ்டிச் லென்த் ஸ்டிச் வித் எல்லாமே அதே அளவு தான் வச்சிருக்கேன். த்ரெட் டென்ஷன் மட்டும் நம்ம நார்மலா வைக்கிற மாதிரி 3 வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்ம போட்டிருக்கிற ஸ்டிச்சோட ரைட் சைடு வந்து நான் ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டிச்சஸ் போட்டு விடுறேன். அந்த ரைட் சைடு எட்ஜ்ல ஸ்டிச் இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப தச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இதை என்ன பண்ண போறோம்னா பின்பக்கம் திருப்பிட்டு நம்ம நடுவுல போட்டோம்ல அந்த ஸ்டிச்ல அடிப்பக்கம் வந்து பாபின் த்ரெட் வந்து ரெட் கலர்ல விட்டுருந்தோம்ல அந்த த்ரெட்டை மட்டும் கரெக்டா பார்த்து நீங்க எடுக்கணும். இப்ப போட்ட ஸ்டிச்ல எடுக்கக்கூடாது. நம்ம போட்டிருந்தோம்ல அந்த ஸ்டிச்ல பின்னாடி இருக்கிற பாபின் த்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா வந்துரும். ஏன்னா த்ரெட் டென்ஷன் நம்ம கம்மியா தானே வச்சு தச்சிருந்தோம். த்ரெட் டென்ஷன் 0ல வச்சு தானே தச்சிருந்தோம். அதனால நமக்கு அந்த பாபின் த்ரெட் வந்து இந்த மாதிரி நீங்க உருகுனீங்கனாலே உங்களுக்கு வந்து வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீம் ரிப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி மேல் பக்கமா வெளியில இழுத்து விட்டீங்கன்னா அந்த த்ரெட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி லூப் லூப்பா வெளியில வந்துரும். த்ரெட்டை கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து சீம் ரிப்பர் வந்து நமக்கு த்ரெட்டை கட் பண்ணி விட்டுரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வெளியில எடுக்கணும். கையிலையும் எடுக்கலாம். கையில எடுக்கிறத விட இந்த மாதிரி டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாவே இருக்கும். ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் சைடும் இந்த மாதிரி குட்டி குட்டியா லூப்ஸ் இருக்கும். சைட்ல இந்த மாதிரி நல்லா நீள நீளமா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஹேருக்கு, அதுக்கப்புறம் டாலோட ஹேருக்கு, அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் போடுறோம் டிசைன் போடுறோம் அப்படின்னா அனிமல்ஸோட ஹேருக்குலாம் வந்து இந்த எஃபெக்ட்ல நம்ம வந்து இந்த டிசைன் வந்து தச்சு விடலாம். இப்ப திரும்ப வந்து நம்ம ஃப்ரிஞ்ச் ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம்ல அதே ஸ்டிச் வந்து நான் திரும்ப போட்டுக்கிறேன். இதுவே நான் 2 தடவை போட்டுக்கிறேன். இதுலயும் வந்து நம்ம 2 லென்த்ல வந்து நம்ம வந்து இந்த தேர்ட் டிசைன் வந்து போடலாம். அதனால 2 ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இப்ப 2 ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, நம்ம ரெண்டாவது இந்த லூப் மாதிரி போட்டோம்ல அதே மாதிரியே இதோட ஒரு கார்னர்ல ஒரு எட்ஜ்ல நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்க போறோம். நான் ஜிக்ஸாக் ஃபுட் ஃபிட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் ரைட் சைட் கார்னர்ல தான் ஸ்டிச் போடுறேன். இப்ப என்ன பண்ணணும்னா மேல இருக்கிற த்ரெட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. சைட்ல ஒரு பக்கம் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு ஐ லேஷ் எஃபெக்ட்ல இருக்கும். நம்மளோட கண்ணுல இருக்கிற முடி மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு டிசைன் பர்பஸ்க்காக தைக்கிறது தான். இது இதுலதான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளோட இமேஜினேஷன் தான்.
இந்த டிசைன் வந்து நம்ம எந்தெந்த பிளேசஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்மளே கிரியேட்டிவா யோசிச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இருக்கும். பேக் சைடும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஐ லேஷஸ் மாதிரி தான் இருக்கும். பாபின் த்ரெட் வந்து நமக்கு மாதிரியே வந்து தனியா வந்துரும். அதையும் கேர்ஃபுல்லா வந்து எடுத்து விட்டுருங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். இதுவுமே வந்து நம்ம இன்னும் நீளமா ஃபர்ஸ்ட் லூப் மாதிரி எடுத்து விட்டுருக்கோம்ல, அந்த அளவுக்கு நீளமா கூட கட் பண்ணலாம். அது வந்து எப்படி பண்றதுன்னு இந்த கடைசியா போட்டிருக்கேன்ல அந்த ஸ்டிச்ல காமிக்கிறேன். அதுலயும் ரைட் சைடு வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்ப ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம பின் பக்கம் வந்து த்ரெட்டை கட் பண்ணி விட போறோம். மேல் பக்கம் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து கம்மியா கிடைக்கும். பேக் சைட் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த் வந்து பெருசா கிடைக்கும். பேக் சைட் கட் பண்ணும் போதுமே நடுவுல அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல கட் பண்ணுங்க. ஓரமா வந்து கட் பண்ண வேண்டாம். பாபின் த்ரெட் நமக்கு தெரியுதுல அந்த இடத்துல வந்து கட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த சீம் ரிப்பர் இருக்குல்ல இந்த நூல் பிரிக்கிற ஊசி அதை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஐ லேஷ் மாதிரியே நமக்கு வந்து கொஞ்சம் நீளமா கிடைக்கும். நம்ம கட் பண்ணி விட்டதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வந்து லென்த் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க இந்த ஃபுட்லாம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த நான் சொல்ற டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெரியும். ஒரே ஒரு ஃபுட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு 3-4 டிசைன் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துலனாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எந்த பிளேசஸ்லனாலும் யூஸ் பண்ணலாம். பிளவுஸ், சாரி, இல்லைன்னா வீட்டுல இருக்க பெட்ஷீட்ஸ், அதுக்கப்புறம் இல்லைன்னா பில்லோ கவர், அந்த மாதிரி எதுலனாலும் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன் ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறதுக்காக. இந்த மாதிரி கூட நீங்க இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபிளவர் டிசைன்ஸ் போடலாம். மெயினா இது வந்து எம்ப்ராய்டரிக்காக தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே. இந்த ஃபுட் வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ப்ரெஷர் ஃபுட் செட்ஸ் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.